إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த மார்க்க வகுப்பில் ஃபஜ்ர் தொழுகைக்கு இத்தனை சிறப்புகளா என்ற தலைப்பில் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நாம் சில செய்திகளை அறிந்து கொள்வோம். ஃபஜ்ருடைய தொழுகை என்பது நாம் ஏனைய தொழுகைகளை விட ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் உள்ள ஒரு தொழுகையாக இருக்கிறது. ஃபஜ்ருடைய தொழுகை என்பது நாம் ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கத்திலிருந்து எழுந்து நாம் தொழக்கூடிய ஒரு தொழுகை. இந்த தொழுகைக்கு அல்லாஹ் எப்படியான சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பில் முதல் சிறப்பாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த தொழுகை சான்று பகருகின்ற தொழுகை. குர்ஆனில் நீங்கள் படித்து பாருங்கள், 17வது அத்தியாயம் 78வது வசனம். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நபியே, சூரியன் உச்சியில் சாய்ந்ததில் இருந்து இரவின் இருள் சூழும் வரை, அதாவது துஹர், அசர், மக்ரிப், இஷா தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையும் நிலைநிறுத்துங்கள். நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை அதாவது சான்று பகர்வதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இந்த தொழுகை சான்று பகருகின்ற தொழுகை என்பதை நாம் ஹதீஸிலே விளக்கமாக பார்க்கின்ற போது, அதாவது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி என்று சொன்னால், அதாவது ஒருவர் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு சிறப்புடையது. இன்னும் சில ரிவாயத்துக்களில் 27 மடங்கு சிறப்புடையது. அதே போன்று அதாவது சுபஹ் தொழுகையின் போது, அந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் போது பகல் நேரவானவர்களும் இரவு நேரவானவர்களும் ஒன்று சேர்கிறார்கள். இதை அறிவித்துவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓதி காட்டிய வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். 17வது அத்தியாயத்துடைய அந்த 78வது வசனம். அப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இரண்டு தொழுகைகளும், இந்த ஃபஜ்ருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, இந்த இரண்டு தொழுகைகளிலும் மலக்குகள் என்ன செய்வாங்கண்டா, அவங்களோட அந்த ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி? அதாவது அசரு அந்த தொழுகைக்கு வந்தவர்கள் ஃபஜ்ர் வரை இருப்பாங்க. அதே போன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தவர்கள் அசர் வரை இருப்பார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்கின்ற போது அல்லாஹ் கேட்பான், எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் என்று கேட்கின்ற போது யாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சொல்வார்கள், அதாவது நாம் செல்லும் போதும் அவர்கள் தொழுகையில் தான் இருந்தார்கள், நாம் அவர்களை விட்டு வரும்போதும் அவர்கள் தொழுகையில் தான் இருந்தார்கள். இந்த ஹதீஸ் ஃபஜ்ருடைய தொழுகையின் சிறப்பையும் அசருடைய தொழுகையின் சிறப்பையும் சொல்லக்கூடிய ஹதீஸ். எனவே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரஸ்தாபிக்கப்படுகின்றார்கள். இந்த இரண்டு தொழுகைகளை பேணக்கூடியவர்களுடைய விஷயம் எவ்வளவு சிறப்புக்குரியதென்றால், அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் அவர்களை பற்றி பெருமையோடு சொல்கிறார்கள், நாம் செல்லும் போதும் அவங்க தொழுகையில தான் இருக்கிறாங்க, அவர்களை விட்டு வருகின்ற போதும் அவர்கள் தொழுகையில் தான் இருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸ் கூறுவதை பார்க்கின்றோம். எனவே இந்த தொழுகைகள் சான்று பகருகிறது என்றால் என்ன செய்யறாங்க? மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாங்க? சான்று பகருகிறார்கள். மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் சான்று பகருகிறார்கள் என்ற விளக்கத்தை நாம் அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஹதீஸிலிருந்து நாம் விளங்க முடிகிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இதிலே நாம் மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது புகாரியில் 1142வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்போ நாம் இரவில் தூங்கும் போது, ஒவ்வொருவரும் இரவில் தூங்குகின்ற போது, அதாவது ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால்,
அந்த ஒவ்வொரு மனிதனுடைய பிடரிலும் அவன் 3 முடிச்சுகளை போடுகிறான். ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். அந்த ஒவ்வொரு அந்த முடிச்சை போடும் போதும் அவன் என்ன சொல்கிறான் என்றால், உனக்கு ஒரு நீண்ட இரவு இருக்கிறது என்று தான் அந்த ஒவ்வொரு முடிச்சையும் போடுகிறான். இப்போ இந்த 3 முடிச்சுகளை நாம் அவிழ்ப்பதாக இருந்தால் அதற்குரிய வழிகாட்டலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் மூலம் தான் நமக்கு இது ஒரு மறைவான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதன் மூலம் நாம் இதை அறிந்து கொள்கிறோம். அப்போ அதற்குரிய தீர்வு என்ன என்பதையும் நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த தீர்வில் என்ன சொல்கிறார்கள்? முதலாவது தீர்வு அந்த 3 முடிச்சுகளை அவிழ்ப்பதிலே சொல்கிறார்கள், அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது. அவர் தூங்கி எழுகிறார். எழுந்தவுடன் அவர் ஓதுறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். நாங்கள் தூங்கி எழுந்தவுடன் ஓதக்கூடிய துஆ. அப்ப இந்த துஆவை ஓதுகிறார் என்று சொன்னால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. இரண்டாவது முடிச்சு அவிழ வேண்டும் என்றால் அவர் என்ன செய்கிறார்? தொழுகைக்காக அவர் வுது செய்கிறார். தொழுகைக்காக என்ன செய்கிறாரு? அவர் வுது செய்கிறார். வுது செய்தவுடன் இன்னொரு முடிச்சு, அந்த இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அதே போன்று அவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றும் போது 3வது முடிச்சியும் அவிழ்ந்து விடுகிறது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர் மகிழ்ச்சியோடு காலை பொழுதை அடைகிறார். அவர் ஒரு மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறாரு? காலை பொழுதை, ஒரு புத்துணர்ச்சியோடு அவர் காலை பொழுதை அடைகிறார். அப்படி ஒருவர் ஃபஜ்ர தொழலன்னு வைங்க, அவர் காலை பொழுதை எவ்வாறு அடைகிறார் என்று சொன்னால், ஒரு சோம்பலான நிலை. நாங்கள் எவ்வளோதான் ஃப்ரெஷ் ஆனாலும், நாங்கள் குளிச்சு என்னதான் ஃப்ரெஷ் ஆனாலும் என்ன செய்யாது? அந்த உற்சாகம் கிடைக்காது. ஃபஜ்ர் தொழுகையின் மூலம் கிடைக்கக்கூடிய உற்சாகம் என்ன செய்யாது? கிடைக்காது. எனவே இங்கு நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளையும் சிந்தித்து பார்க்கணும். சில நேரங்களில் அந்த நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கூட பிரச்சனை இருக்கும். அந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கூட என்ன இருக்கும்? பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். எனவே ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை அவர் தொழுது அந்த காலை பொழுதை அடைகின்ற போது அவரிடம் ஒரு உற்சாகத்தை அவர் அடைகிறார். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் புறத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அருளாக இருந்து, ஒவ்வொருவரும் காலை பொழுதில் ஒரு புத்துணர்ச்சியை விரும்புகிறார்கள். ஒரு புத்துணர்ச்சியோடு நான் என்ன செய்ய வேண்டும்? காலை பொழுதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அது ஃபஜ்ருடைய தொழுகையிலே இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. 4வது அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாம் எங்கு பார்க்கலாம் என்றால், முஸ்லிம்ல 1162வது எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார். பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது இஷாவை ஒருவர் ஜமாத்தோடு தொழும்போது. அதே போன்று அந்த ஹதீஸிலே வருகிறது, எவர் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் அதனுடைய மற்ற பாதியையும் நின்று வணங்கியவர். எனவே அதன் மூலமாக என்னது? முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை ஒருவர் அடைந்து கொள்ள முடியும் இந்த இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுவதன் மூலமாக. இந்த 2 தொழுகைகளையும் ஜமாத்தோடு தொழுவதன் மூலம் இரவு முழுவதும் நின்று வணங்கிய சிறப்பு இருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த 2 தொழுகையுடைய ஜமாத்துடைய விஷயத்தை நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். ஏன் ரசூல் நாங்கள் சொல்றாங்கடா, இந்த 2 தொழுகைக்கு இதனுடைய சிறப்புகள் அறிவார்களாக இருந்தால், இந்த 2 தொழுகையுடைய சிறப்பை அறிவார்களாக இருந்தால் ரசூல் சொல்றாங்க, தவழ்ந்தாவது வருவாங்கன்றாங்க. தவழ்ந்த நிலையிலாவது வருவார்கள். அவ்வளவு சிறப்பு இந்த 2 தொழுகைக்கும் இருக்கிறது. இஷாவுடைய தொழுகைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுவது. ரசூலுல்லாஹ் இந்த தொழுகையுடைய சிறப்பு அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தவழ்ந்துதான் வர முடியுமாக இருந்தாலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அவ்வளவு சிறப்பு இந்த 2 தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுவதில் இருக்கிறது என்பதை நாம் வேறு மற்றொரு ஹதீஸிலும் பார்க்கிறோம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, இதுல 5வது செய்தியாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி, இந்த செய்தியை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய செய்தி 1163வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபகை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். இவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. நாங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கிறோம் என்றால் அதை விட ஒரு சிறப்பு இருக்க முடியாது.
அதைவிட ஒரு சிறப்பு இருக்க முடியாது. அப்போ என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு என்பது ஒவ்வொரு நாளுடைய அந்த பாதுகாப்பும் பொறுப்பும் நாம் அந்த சுபகை தொழும்போது அல்லாஹுடைய பாதுகாப்பையும் அல்லாஹுடைய அந்த பொறுப்பையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்க்கின்றோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆல சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். என்ன சொல்றாங்க? அதாவது என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, நிலையானவனே, நான் உனது அருளை கொண்டு உன்னிடம் இரட்சிப்பு தேடுகிறேன், உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல, எனது எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவாயா, எனது சகல காரியங்களையும் சீராக்குவாயாக. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் சிமிட்டக்கூடிய நேர அளவு கூட நீ என்னை எண்ணில் பொறுப்பாக்கி விடாதே. அப்ப அல்லாஹுடைய பொறுப்பிலே நான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய தூதர் விரும்புறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? கண் சிமிட்டக்கூடிய நேர அளவு கூட நீ என்னை எண்ணில் பொறுப்பாக்கி விடாதே. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆவில் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் சுபஹை தொழுது விட்டால் நாம் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறோம். அப்ப இதுக்கு நேர் எதிரான விளக்கம் என்ன? நேர் மாற்றமான விளக்கம் என்ன? அப்ப தொழாதவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இல்லை என்ற விளக்கம் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய பொறுப்பில் நானும் நீங்களும் இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலை, அது எவ்வளவு ஆபத்தான நிலை. அப்ப நாம் ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நான் சுபஹுடைய தொழுகையை பேணி தொழ வேண்டும், அதன் மூலம் அல்லாஹுடைய பாதுகாப்பும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. ஆறாவது அருமை சகோதரர்களை, புகாரியில் வரக்கூடிய செய்தி 657வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு மிக சிரமமான 2 தொழுகைகள், நயவஞ்சகர்களுக்கு. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் உடைய காலத்தில் மதீனால போலியாக நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. போலியாக அவங்க குஃப்ரை நிராகரிப்ப உள்ளத்தில் மறைத்து கொண்டு வெளிப்படையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் கூட என்ன செய்யறது? தொழுகைக்கு வந்து சமூகம் அளிக்காமல் இருப்பதை பயந்தார்கள். என்ன தொழுகைக்கு வருவாங்க, குஃப்ரை உள்ளத்தில் மறைத்து கொண்டிருந்தவர்கள் கூட என்ன செய்தாங்க? தொழுகைக்கு வருவார்கள். ஆனால் இந்த ஃபஜ்ருக்கு இஷாவுக்கு வாரது கிடையாது. ஏன்? அந்த தொழுகையை பார்த்தீங்கன்னா இப்போ மஸ்ஜித் நபவி அன்றுள்ள விளக்குகளுடைய அமைப்புக்கு பெருசாக என்ன செய்யாது, மக்கள் வந்த மக்கள்லாம் தெரிவாங்களா? தெரிய மாட்டாங்க. அப்போ எனவே அவர்கள் என்ன செய்யறது? இந்த 2 தொழுகைக்கு வாரதில்லை. அப்போ ஏன்னா வராவிட்டாலும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தெரியாது, அது இருளான நேரம் தானே. இப்போ சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கண்டா, சில நேரங்களில் பேர் குறிப்பிட்டு கேட்பாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் கேட்குறது மிக குறைவு. எப்படி கேட்பாங்கடா? இன்னார் தொழுகைக்கு வந்திருக்கிறாரான்னு கேட்பாங்க. இன்னார் தொழுகைக்கு வந்திருக்கிறாரான்னா பேர் குறிப்பிட்டு கேட்பாங்க. அப்படி யாரை கேட்குறாங்களோ அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என்ன இல்லை, அவர் சமூகம் அளிக்கவில்லை, அவர் வருகை தரவில்லை என்று தான் சொல்லுவாங்க. அப்போ இதை கேட்டுட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த 2 தொழுகைகளும் நயவஞ்சகர்களுக்கு, முனாஃபிக்குகளுக்கு மிக சிரமமான 2 தொழுகைகளாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில், அதாவது நாம் நயவஞ்சகத்திலிருந்து, நிஃபாக்கிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த 2 தொழுகை நாம் பேணி தொழ வேண்டும். இந்த ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது தவழ்ந்த நிலையிலாவது இந்த தொழுகையுடைய சிறப்பை அவர்கள் அறிவார்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? வந்து சேருவார்கள் என்றெல்லாம் நாம் அந்த செய்தியில் பார்க்கிறோம். எனவே நானும் நீங்களும் நயவஞ்சகம், நிஃபாக் என்பது மிக ஆபத்தான ஒரு விஷயம், சஹாபாக்கள் மிக பயந்த ஒரு விஷயம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, நாம் நயவஞ்சகத்திலிருந்து, நிஃபாக்கிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு இந்த 2 தொழுகைகளையும் நாம் தொழ வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, 7வது சிறப்பு, 7வது விடயம், அதாவது நாளை மறுமையில் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை நாம் எமது கண்களால் பார்ப்பது. அல்லாஹுவை எமது கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியம்தான் மிக உன்னதமான பாக்கியம். இந்த பாக்கியத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க ஹதீஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு முழு நிலவு, அந்த பௌர்ணமியை, முழு நிலவை நீங்க எந்த சிரமம் இன்றி நீங்க பார்ப்பீர்களோ, எந்த சிரமம் இன்றி பார்ப்பீர்களோ, அதே போன்று நீங்கள் மறுமையில் உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். எந்த சிரமம் இல்லாமல் நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீர்கள். அதுக்கு நீங்க சிரமப்பட வேண்டியது இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கடா, சூரியன் உதிப்பதற்கு முன்னரும், சூரியன் உதிப்பதற்கு முன்னரும், சூரியன் மறைவதற்கு முன்னரும் உள்ள 2 தொழுகைகள் விஷயத்துல எந்த ஒரு காரியமும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, அதை மிகைத்து விடக்கூடாது. அந்த தொழுகையை நீங்க நிறைவேற்றாமல் வேற எந்த காரியமும் மிகைத்து விடக்கூடாது என்று சொல்றாங்க. அப்ப இங்க சொல்லப்பட்ட 2 தொழுகை எது?
ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும், ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும், இந்த இரண்டு தொழுகையை நீங்க பேணி தொழுது வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு, நாளை மறுமையில் இறைவனை பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு அவ்வளோ, அதுதான் மிகப்பெரிய இன்பம். சுவர்க்கவாசிகளுக்கு சுவனத்தை விட ஒரு இன்பம் இருக்குமாக இருந்தால் அது என்னதான்? இறைவனை பார்க்கக்கூடிய அந்த இன்பம் தான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த இரண்டு தொழுகைகளை நாம் பேணி தொழுவதில் வைத்திருக்கிறான். இந்த அசரையும் அதே போன்று ஃபஜ்ரையும் நாம் பேணி தொழுவதிலே வைத்திருக்கிறான். இந்த ஹதீஸ் புகாரில 554வது நிலை இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கல்ல தொழுகையில கடைசியில எப்படி கேட்பாங்க? ஒரு துஆ வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நஸரி இலா வஜ்ஹிக் வஷௌக இலா லிகாயிக் ஃபீ கைரி ضرா வலா முதிர்ரான்னு கேட்பாங்க. அதாவது யா அல்லாஹ், உன்னை பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். உனது திருமுகத்தை பார்க்கக்கூடிய இன்பம், அது லzzatan நஸர் ஹதீஸ்ல வருகிறது. உன்னை சந்திக்கக்கூடிய அந்த பேர் ஆர்வத்தை, பேர் ஆவலை நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று துஆ செய்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த தலைப்புல அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார்கள் என்றால், அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத் தெரியுதானே, அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது. இந்த ஹதீஸ் நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறான், ரசூலுல்லாஹ் இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை எப்பயுமே விட்டதில்லை. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்புறதுக்கு யாரை நியமிக்கிறாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நியமிக்கிறாங்க. பிலால் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்பி விட வேண்டும் என்று அவங்களுக்கு பொறுப்பு படைக்கப்படுது. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒரு களைப்பு, அந்த களைப்புல என்ன செய்யறாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு தூக்கம் போயிட்டுது. ஏனே அவங்களுக்கும் என்ன செஞ்சிட, எல்லோரும் தூங்கிட்டாங்க. அப்ப எப்போ எழும்புறாங்கடா, சூரியன் உதித்தவுடன் தான் முழிப்பு வருது எல்லாருக்கும். எல்லோருக்கும் என்ன செய்யுது, அப்பதான் விழித்துக் கொள்கிறார்கள். இப்போ விழித்தவுடன் எல்லோரும் பதட்டப்படுறாங்க, நாங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை நேரம் தவறி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, உங்களை தான் பொறுப்பாக்கி இருந்தோம் என்று. இப்போ அவங்க சொல்றாங்க, உங்கள் எல்லோரையும் அந்த தூங்க வைத்த இறைவன் என்னை என்ன செய்து விட்டான், தூங்க செய்து விட்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தொழல. அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, இந்த இடத்தில் ஷைத்தான் நம்மோடு என்ன செய்திருக்கிறான், இரவை கழித்து இருக்கிறான் சொல்லுவாங்க. அந்த இடத்தை விட்டு நகர சொல்றாங்க. அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் முன்னால போய் தான் சொல்றாங்க. பாருங்க, அதாவது ஃபஜ்ரை நாம் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால தொழலன்னும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்தில் நம்மோடு என்ன செய்திருக்கிறான், ஷைத்தான் இரவை கழித்து இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு நமது வீடுகளுடைய நிலைகள் என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஃபஜ்ரை தொடர்ந்து தொழாமல் இருக்கின்ற போது அங்கு யார் அங்கு இருக்கிறது என்றதால் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. இந்த ஹதீஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதுட்டு தான் ஃபஜ்ரை தொழுதாங்க. அதாவது சூரியன் உதித்த பிறகு நபி அவங்க உடனே என்ன செய்யறாங்க, உலு செய்து முதலாவது என்ன செய்தாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுது விட்டு தான் ஃபஜ்ரை தொழுதாங்க. அப்ப இந்த ஹதீஸ் உங்களுக்கு எதை சொல்லுது, அவ்வளவு முக்கியமானது ஒன்று எது, ஃபஜ்ருடைய முன் சுன்னத். அடுத்து நீங்க இந்த ஹதீஸ் என்ன, இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்தது, என்ன நடந்தது, ஒரு முறை தான் நடந்துச்சு. இதை வச்சு நாங்க என்ன செய்யலாது, சூரிய உதயத்துக்கு பிறகு எந்த ஃபஜ்ர் தொழுறதுக்கு ஆதாரம் அல்ல இந்த ஹதீஸ். ஒரு பிரயாணத்துல களைப்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றது. எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஃபஜ்ருடைய ஒரு ரக்காத்தை சூரிய உதயத்துக்கு முன்னால் அடைந்து கொண்டால் ஃபஜ்ரை அடைந்து கொண்டவர், இல்லையா ஃபஜ்ர் தவறி விடும் என்ற ஹதீஸும் இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹ் பிரயாணத்துல கூட விடாத ஒரு சுன்னத்தான தொழுகை இது ஃபஜ்ருடைய முன் சுன்னத். அதே போன்று ரசூலுல்லாஹ் பிரயாணத்துல கூட விடாத ஒரு சுன்னத்தான தொழுகை தான் வித்ருடைய தொழுகையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, 2 தொழுகைகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்தெந்த தொழுகை என்று சொன்னால், அதாவது அசருடைய தொழுகையும் அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகையும் பேணி தொழக்கூடியவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால், நரகம் நுழைய மாட்டார்கள். நரகம் நுழைய மாட்டார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமேன், அப்ப மற்ற 3 தொழுகை இங்கு சொல்லப்படலே, இங்க சொல்லப்படுது என்னது, ஃபஜ்ரும் அசரும் தானே சொல்லப்படுது, ஏனைய 3 தொழுகைகள் சொல்லப்படலையா, அந்த 3 தொழுகையை தொழ தேவையில்லையா, அப்படியா விளங்குறது? அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு, இந்த ஹதீஸ்ல என்ன விளக்கம் நமக்கு கிடைக்குது என்றால், அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த 2 தொழுகையும் பேணக்கூடியவர் நிச்சயமாக ஏனைய 3 தொழுகை செய்யக்கூடியவராக இருப்பார், பேணக்கூடியவராக இருப்பார்.
பேணுபவராக இருப்பார், பேணி தொழுபவராக இருப்பார் என்பதுதான் இதனுடைய விளக்கம். இந்த 2 தொழுகை யார் பேணி தொழுவார்களோ அவர்கள் நரகம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது முஸ்லிமில் 1468வது எண்ணில் வருகிறது. அதே போன்று மற்றொரு ஹதீஸில் இது புகாரியில் 574வது எண்ணிலே வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அஸரையும் ஃபஜ்ரையும் பேணி தொழுவார்களோ தஹலல் ஜன்னா, அவர்கள் சுவனம் நுழைந்து விட்டார்கள். பாருங்க, நரகம் நுழைய மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அவர்கள் சுவனம் நுழைந்து விட்டார்கள் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த 2 தொழுகையை பேணுவோமாக இருந்தால் என்ன செய்வோம்? லுஹரையும் பேணுவோம், மக்ரிபையும் பேணுவோம், இஷாவையும் பேணக்கூடியவர்களாக இருப்போம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, மிகப்பெரிய இழிவாக ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. புகாரில 1144வது எண்ணில் வருகிறது, யார் ஒருவர் ஃபஜ்ரை தொழவில்லையோ அவரது காதில் ஷைத்தான் வந்து சிறுநீர் கழிக்கிறான் என்பது ஹதீஸ். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது. நபி அவங்க வஹீயின் மூலம் சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு மறைவான விஷயம். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. இது வந்து ஒரு இழிவு. ஷைத்தான் என்பவன் மிக நமது எதிரி, பகிரங்க விரோதி. அப்ப எனவே அவனுடைய திட்டம் அங்கு நிறைவேறுதா இல்லையா? அவன் 3 முடிச்சு போடுறானா இல்லையா? அதில் அவன் என்ன செய்கிறான்? வெற்றி பெறுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே பாருங்க, அதாவது அவன் இப்படி ஃபஜ்ர் தொழாதவருடைய காதுகளைத்தான் அவன் என்ன செய்யறான்? டொய்லெட்டாக ஆக்குகிறான். புரியுதா? அவன் என்ன செய்யறான்? சிறுநீர் கழிக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு இழிவு. இது ஒரு மிகப்பெரிய இழிவு. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மனோ இச்சைப்பட பேசுபவர்கள், வஹையை பேசக்கூடிய தூதர், அவங்க சொல்றாங்கண்டா இந்த இழிவான நிலையை நாம் அடையக்கூடாது. இந்த இழிவான நிலை நானும் நீங்களும் சந்திக்க கூடாது. இதை நாங்கள் மிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வந்து யார் பேணவில்லையோ அவர்களுக்கு அடுத்த ஒரு கடுமையான எச்சரிக்கை ஹதீஸ் வருது. புகாரில் 1143வது எண்ணில் ரசூலுல்லாஹ் ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு கல் ஒருவருடைய தலையிலே போடப்படுகிறது. அந்த தலை சுக்கு நூறாக மாறுகிறது. அவர் மறுபடியும் போய் கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த தலை மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து விடுகிறது. அவரது தலையிலே போடப்படுது. இவர் யார் என்றால் இரவில் வந்து தொழாமல் தூங்கிய மனிதர் என்றால் ஃபஜ்ரை தொழாதவர் என்பது இந்த ஹதீஸுக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம். இப்ப நாம் சொன்ன இந்த ஹதீஸ்கள் எல்லாம் உங்களுக்கு எதை சொல்லுது? ஃபஜ்ருடைய தொழுகையின் சிறப்பை நமக்கு சொல்லித்தருது. எனவே நாம் அதாவது முதலாவது நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுவதோடு ஏனைய தொழுகைகளை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், தொழுகைகளுக்கு சொல்லப்பட்ட எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சிறப்புகள் எல்லா தொழுகைக்கும் உள்ளது. எல்லா தொழுகைக்கும் பொதுவாக உள்ள சிறப்புகளும் இருக்கின்றன. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில இபாதத்துகள்ல முதல் எது கேட்கப்படும்? தொழுகை. இபாதத்துகள்ல முதல்ல விசாரிக்கப்படுவது தொழுகை. அந்த தொழுகை வந்து சீராக இருக்குமாக இருந்தால் அவரது எல்லா அமல்களும் என்ன செய்யும்? சீராக இருக்கும். எல்லா அமல்களும் சீராக இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப தொழுகைக்கான ஃபஜ்ருடைய தொழுகைக்கான அழைப்புல மட்டும் என்ன வருது? கூடுதலான வாசகங்கள் என்ன வருது? அதான்ல அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பதை பொறுத்தவரையில உண்மையில் தூக்கம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல? நாம் உங்களுக்கு தூக்கத்தை எப்படி ஆக்கினோம்? நிம்மதியாகத்தான் ஆக்கினோம், ஓய்வாகத்தான் ஆக்கினோம். எனவே இங்க ஒரு என்ன செய்து ஒரு போராட்டம் இருக்கிறது. அழைப்பு வருகின்ற போது, அதாவது தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்றால் நாம் எழுந்து செல்கின்ற போது நாம் யாருடைய அழைப்புக்கு பதிலளிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய. எழுந்து செல்லலண்டா ஷைத்தானுடைய அழைப்புக்குத்தான் நாங்கள் அங்க கட்டுப்படுகிறோம். புரியுதா சொல்றது? அப்ப நாம் எழுந்து செல்கின்ற போது இறைவனுடைய கட்டளையை நாம் அந்த கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக நாம் செல்கிறோம். இப்ப நாம் எழுந்து செல்லவில்லை என்கின்ற போது நாம் அங்கு கட்டுப்படுவது யாருக்கு? ஷைத்தானுக்குத்தான். புரியுதா சொல்றது? எனவே இந்த இடத்தில் நாம் எழுந்து செல்வது என்பது ஒரு போராட்டம். இது நமக்கு அல்லாஹ் எளிதாக்கி விடுவான். நாம் தொடர்ந்து தொழுகின்ற போது அது ஒரு சிரமமான விடயமே அல்ல, ஒரு சிரமமான காரியமே அல்ல என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போன்றுதான் இப்ப நாம் ஃபஜ்ர் தொழுகைக்காக நாம் எழுவதற்கு நாம் என்ன ஏற்பாடுகளை செய்கிறோம்? சொல்லுங்க பாபு, என்ன ஏற்பாடுகள்? அதாவது நாம் இரவுல வந்து நீண்ட நேரம் விழித்திருக்காமல் நேர காலத்தோடு நாம் தூங்க செல்வது ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுவதற்கு நமக்கு என்ன செய்யும்? உதவி புரியும். அதே போன்று நாம் என்ன செய்வது? ஒரு எலாமை வைத்துக் கொள்வது. ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுவதற்காக ஒரு எலாமை நாம் என்ன செய்வது? வைத்துக் கொள்வது. அல்லது நமது நண்பர்களுக்கு நாம் சொல்வது, என்னை கொஞ்சம் எழுப்பி விடுங்கள் என்று நாம் என்ன செய்வது? சொல்வது. அதே போன்று நாங்கள் இரவில் தூங்கும் போது ஒரு உண்மையான நீயத்தோடு தூங்க வேண்டும். என்ன நீயத்தோட?
ஃபஜ்ர் தொழுகைக்கு எழ வேண்டும், ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற அந்த உண்மையான நீயத்தோடு நாம் தூங்க செல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக பிரார்த்தித்தவர், யா அல்லாஹ் எனக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு என்ன செய்ய, எனக்கு விழிப்பை ஏற்படுத்தி விடுவாயாக என்ற துஆவோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இரவில் நாம் தூங்கச் செல்ல வேண்டும். அதே போன்று இரவில் நமக்கு ஓதுவதற்கு ரசூலுல்லாஹ் அங்கே சொல்லித்தந்த விடயங்களை மிக முக்கியமானதாக நாங்கள் எதை படித்தோம்? சென்ற ரெண்டு வகுப்பு முன்னால் படித்தோமே, என்னது? ஆயத்துல் குர்சி இல்லைங்களா? அதை நாங்கள் இரவில் ஓதிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதாவது அது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நம்மை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இப்படியாக ரசூலுல்லாஹ் ஓதுவதற்கு கற்றுத்தந்த துஆக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படியாக ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழுவதற்கான உண்மையான நீயத்தோடு நாம் தூங்க வேண்டும். பாருங்க, ஆச்சரியம் என்னவென்றால், இப்போ காலையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ரிசுக்கை தேடி செல்றாங்க. எதுக்கு போறாங்க? ரிசுக்கை, உணவை தேடி செல்றாங்க. அப்போ அந்த உணவளிப்பவன் யாரு? அல்லாஹ். அப்ப அந்த படைத்த ரப்பை என்ன செய்யறாங்க, படைத்த ரப்பை மறந்து படைத்த ரப்பட்டே போறாங்க. உணவு வழங்கக்கூடியவன் இறைவன் அல்லாஹ். குர்ஆன் இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக், நிச்சயமாக உணவளிப்பவன் அல்லாஹ். எனவே நாம் இறைவனிடம் உணவை தேடி செல்கிறோம், யாரை மறந்து? அவனை மறந்தவர்களாக. இப்ப பாருங்க, அதாவது டியூட்டிக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் போறோம் தானே, டியூட்டிக்கு ஒவ்வொரு நாளும் போறோம். ஒவ்வொரு நாளும் டியூட்டிக்கு அழைப்பு வருதா? எதுவும் அழைப்பு வருதா? ஆனா தொழுகைக்கு என்ன வருது? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பு வருகிறது. ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு வருகிறது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற அழைப்பு வருகிறது. அப்ப இந்த அழைப்பு ஒவ்வொரு நாளும் வருகிறது, ஒவ்வொரு நாளும் வருகிறது இல்லையா? எனவே இப்ப நாங்க ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள என்ன, இன்றைய நாளில், இப்ப இன்றைய நாள்ல நான் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுதேனா? உங்களோட உள்ளத்தோடு கேளுங்க ஒவ்வொருவரும், நான் ஜமாத்தோடு தொழுதேனா? முதலாவது கேள்வி. அடுத்து என்ன? அடுத்து ஜமாத்தோடு தொழவில்லைனா சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நான் இன்றைய நாளில் ஃபஜ்ரை தொழுதேனா? உங்கள்கிட்ட யாரும் இந்த உலகத்தில் கேள்வி கேட்க மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்படி சொல்றாங்கன்னா, இன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன். இந்த உலகத்தில் நீங்க அமல் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் தான், வாய்ப்பு தான் உங்களுக்கு. இங்க யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ ஜமாத்தோடு தொழுதியா, ஃபஜ்ர தொழுதியா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தொழுதியா, இப்படி யாரும் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் நீங்க அமல் செய்யறதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு. ஆனா வகத நாளை விசாரணைகள் ஆரம்பமாகும். அங்க என்ன? விசாரணைகள் ஆரம்பமாகும். வலா அமல், அங்க அமல் செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அங்க கேள்விதான். அப்ப எங்களுக்கு வாய்ப்பு இந்த என்ன, இந்த உலக வாழ்க்கை தான். அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் தொழுகை விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கவனம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி நாங்கள்லாம் இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன, இளைஞர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இளைஞர்கள் அமல் செய்யும் போது அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 7 கூட்டத்தினர் நாளை மறுமையில நிழல் பெறுவாங்க. அந்த நாள் என்பது நிழலே இல்லாத மறுமை. அந்த நாள்ல அதில் ஒரு சாரார் யாரு? வஷாபுன் நஷஅஃபி இபாதத்தி ரப்பிஹி அஸ்ஸ வஜல். இளமை காலத்தை இபாதத்தில் கழித்தவர், தனது இளமையை இறைவனை வணங்குவதில் கழித்தவர். அப்ப இளமை காலத்தில் செய்கிற அமல் அவ்வளவு உயர்வானது, அல்லாஹ்விடத்துல சிறப்புக்குரியது. இப்ப வயதான காலத்துல ஒருத்தர் தூக்கம் போகலன்றதுக்காக ஃபஜ்ர் தொழுவதும், நல்ல தூக்கம் வார காலத்தில் எழுப்பி தொழுவதும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வயதான காலத்தை நிறைய என்ன செய்ய, தூக்கம் வராது, அவருக்கு கூலி இருக்குது, அவர் எழுப்பி தொழுவார். ஆனா நல்ல தூக்கம் என்ன செய்யுது, இருக்கக்கூடிய காலத்தில், அந்த இளமை காலத்தில் எழுந்து தொழுவது என்பது அங்க ஒரு என்னது, ஒரு போராட்டம், ஒரு தியாகம், அர்ப்பணிப்பு இருக்கிறது. எனவே அதற்கு அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியை பார் சொல்றான், உங்களோட குடும்பத்துக்கு நீங்க தொழுகையை ஏவுங்க, தொழுகை ஏவுங்க, நீங்களும் தொழுகையில உறுதியாக இருங்க. யாருக்கு சொல்றான்? நபிக்கு. அடுத்தல என்ன சொல்றான்? நாம் உங்களிடத்தில் உணவை கேட்கவில்லை, நாம் தான் உணவளிக்கிறோம். அப்ப இந்த வசனத்தில் உள்ள வாக்குறுதி என்ன? அல்லாஹ்வுடைய என்ன வாக்குறுதி இருக்குது சொல்லுங்க. அதாவது நாம் தொழுகையை முறையாக பேணும் போது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? அந்த ரிஸ்கை நாம் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். எனவே நாம் நமது வாழ்க்கையில பல நெருக்கடிகள், சோதனைகள், கஷ்டங்களை சிந்திக்கக்கூடிய நாம் தொழுகையை முறையாக பேணக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? கேட்கணுமா இல்லையா? நாம் தொழுகையை நான் பேணக்கூடியவனாக இருக்கிறேனா? எனவே நறுமை சகோதரர்களை, அந்த அடிப்படையில் அதாவது நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வில் தொழுகையை பேணக்கூடியவர்களாக, அதே போன்று குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் பேணுவமாக இருந்தால் ஏனைய தொழுகைகள் நமக்கு என்ன செஞ்சிடும்? மிக எளிதாகிவிடும், மிக எளிதாகிவிடும். அல்லாஹ்வுடைய அந்த அருளும் பாதுகாப்பும் நமக்கு
அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுவதிலே இருக்கிறது. அல்லாஹுடைய பொறுப்பில் பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம். எனவே அந்த சிறப்பை அடைந்த மக்களாக தொழுகையை உறுதியாக தொடர்ந்து பேணக்கூடியவர்களாக, தொழுகையில் நாம் அலட்சியம் செய்யாமல் தொழுகை நான் உறுதியாக பேணுவேன் என்ற ஒரு உறுதியை நாம் ஒவ்வொரு என்ன செய்யணும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு தொழுகையை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.